குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திமுகவை நாம் ஏன் நாளுக்கு நாள் ஆதரிக்க வேண்டும்? மற்ற கட்சிகளை ஏன் புறந்தள்ள வேண்டும்? திமுகவை பொறுத்தவரையில மக்கள் நலனுக்காக, மக்களின் உரிமையை காக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் தன்னை எங்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளாம மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு இன்னைக்கும் உழைக்கிற ஒரு கட்சி. அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு கலைஞர் அவர்களால் அது மேலும் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில் ரெண்டரை கலந்த ஒரு கட்சியாக திமுக விளங்கியிருக்கிறதுனா அதற்கு திமுக செய்திட்ட இந்த சமூகத்துக்கு திமுக செய்திட்ட பணிகள் யாராலும். அதன் அடிப்படையிலே தான் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நாம் ஓரளவுக்காவது உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் நிச்சயமாகவே திமுக. மற்ற கட்சிகளை ஏன் புறந்தள்ளணும் அப்படின்னா, அதாவது அதிமுக தலைமையிலான அந்த அரசு இன்றைக்கு மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்கிற அரசாக இல்லை. தங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே, தங்களுடைய சுயநலத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக உண்டான ஒரு செயல்முறைகள் தான் அவங்களிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி தான் நாம் தமிழர் சீமான் அவர்களும் இங்கோ ஒரு விதத்தில் கொஞ்ச நேரம் திராவிடன்றாரு, அப்புறம் ஆரியம் அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாரு. அதனால் அவரிடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது. அடுத்தபடியாக நேற்று முளைத்த காளானான திரு விஜய், அவருக்கு அரசியல்னே என்னன்னு தெரியாது. அரசியலை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வும் அவருக்கு இல்லை, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் இல்லை. ஆக இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு தெளிவான பார்வையும் இல்லாத கட்சிகளை நாம் அப்புறப்படுத்தணும். தெளிவாக உள்ள திமுகவை நாம் நாளுக்கு நாள் போற்றிடணும்.